பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமிக்க உலமாக்களே, காத்தாங்குடியினுடைய உடன்பிறப்புகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிட்டத்தட்ட 40 வருடங்களாக அரசியலிலே நான் பிரவேசித்து இந்த சமூகத்திற்கும் என்னுடைய மாவட்டத்திற்கும் குறிப்பாக காத்தாங்குடி பிரதேசத்திற்கும் என்னாலான பணிகளை நாம் செய்து வந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். புதிய வீதிகள், பாடசாலைகள், கல்வி அபிவிருத்தி, பொருளாதார அபிவிருத்தி, கலாச்சார அபிவிருத்தி, ஆன்மீகம், எல்லா துறைகளிலுமே இந்த மண் முன்னேற வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் எங்கள் மீது வைத்த நம்பிக்கையை முடியுமானவரை அல்ஹம்துலில்லாஹ் நாம் நிறைவு செய்திருக்கிறோம். குறிப்பாக நான் முதலாவது பணியாக புதிய காத்தாங்குடி கடற்கரையை அண்மித்ததான ஒரு புதிய கடற்கரையிலே ஒரு வீதி அமைப்பதற்கு தீர்மானித்த போது மிக பெரிய எதிர்ப்புகளை நான் சந்தித்தேன். அதே போன்றுதான் பிரதான வீதியை நாங்கள் அபிவிருத்தியை தீர்மானித்த போது ஊர் வீதி, கடற்கரை வீதி, டீன் வீதி, டெலிகாம் வீதி, ஆத்தங்கரையிலே ஒரு புதிய லெகுன் டிரைவ் என்று நாங்கள் வீதிகளை அபிவிருத்தி செய்ய முனைந்த போதெல்லாம் கலாச்சார மண்டபம், மியூசியம், இதெல்லாம் இந்த மண்ணிலே செய்வதற்கு நாம் முயற்சித்தோமோ அந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் பலமான எதிர்ப்புகள், ஆர்ப்பாட்டங்கள், கல்லறிகள், கட்டிய கட்டடங்களை மூடுதல், பல பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அவை எல்லாவற்றையும் தாண்டி இந்த மண்ணிலே நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தோமோ அவற்றையெல்லாம் நாம் செய்திருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த பணிகளை நாங்கள் செய்கின்ற போது அந்த சகோதரர்கள் எதிர்த்ததிலே நியாயம் இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய கட்டிடம், அவர்களுடைய வீடு, தன்னுடைய காணி, தன்னுடைய தோட்டம், தன்னுடைய இடம் என்று அந்த சகோதரர்கள் யோசித்து அதற்கு எதிராக வழக்குகளை தொடுத்தார்கள், ஆர்ப்பாட்டங்களை செய்தார்கள், எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள். ஆனால் குறிப்பாக நானும் என்னோடு சார்ந்த பிரதேச சபை அல்லது நகர சபை இவற்றையெல்லாம் செய்வதற்கு முனைந்தது எங்களுடைய சொந்த காரணங்களுக்காக அல்ல. இந்த மண்ணை கட்டி எழுப்ப வேண்டும், இந்த மண்ணை அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். பொருளாதாரத்துறை மாத்திரமல்ல, எல்லா துறைகளிலுமே இந்த பிரதேசம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று நாம் தீர்மானித்தோம். குறிப்பாக இந்த நாட்டிலே ஏற்பட்ட பல்வேறுபட்ட முஸ்லிம் சிங்கள கலவரங்களின் போது முஸ்லிம் தாய்மார்கள், சகோதரர்கள் நுவரெலிய போன்ற பிரதேசங்களுக்கு தங்களுடைய ஓய்வு நேர காலங்களை கழிப்பதற்கு சென்ற போதெல்லாம் பல்வேறுபட்ட சிரமங்கள், சாப்பிட முடியாமல் துரத்தி அடிக்கப்பட்ட சம்பவங்கள், பர்தாக்களையும் ஹிஜாப்களையும் கலட்ட வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட்ட போதுதான் இந்த நாட்டிலே வாழுகிற முஸ்லிம் சமூகம் சுதந்திரமாக ஹலாலான முறையிலே, ஷரியாவுக்கு உட்பட்ட முறையிலே தங்களுடைய ஓய்வு நேரங்களை, காலங்களை கழிப்பதற்காக காத்தாங்குடியை கட்டி எழுப்ப வேண்டும் என்று தீர்மானித்து கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக நாம் எடுத்த முயற்சியில் அல்ஹம்துலில்லாஹ் இன்று இந்த மண்ணை நாம் கட்டி எழுப்பி இருக்கிறோம். அன்று எதிர்த்த சகோதரர்கள் இன்று யோசிக்கிறார்கள், இதை விட கூடுதலான காணியை கொடுத்திருக்க கூடாதா? காத்தாங்குடி பிரதான வீதியிலே சில கடைகளிலே பைசிக்கிள்களை கூட நிறுத்துவதற்கு டிராபிக் போலீசார் தடுக்கின்ற போது இன்னும் ஒரு 2 அடி 3 அடியை நான் கொடுத்திருந்தால் இன்று எனக்கு பார்க்கிங் வசதி கிடைத்திருக்குமே என்று இன்று ஒவ்வொரு கடை முதலாளியும் சிந்திக்கின்றார். ஆகவே அன்று அவர்கள் சிந்திக்காதை நாங்கள் நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பே சிந்தித்து அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு திட்டமிடலை செய்து அந்த பணிகளை நாம் முடிந்தவர்களை செய்திருக்கிறோம். காலத்திற்கு காலம் அதிகாரம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, உங்களுடைய பூரண ஒத்துழைப்போடு இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு இந்த அதிகாரம் கிடைத்திருக்கிறது. இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அதிகாரத்தை நீங்கள் எல்லோரும் எனக்கு வாக்களித்து கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்தில் இருக்கிற எங்களுடைய கட்சிக்கு, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு 40,000க்கும் அதிகமான வாக்குகளை இந்த மாவட்டத்திலே உள்ள மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறீர்கள். அதே போன்று காத்தாங்குடியிலே இருக்கின்ற மக்களில் 80% மேற்பட்ட மக்கள் எனக்கு வாக்களித்து கடந்த தேர்தலிலே உங்களுடைய பிரதிநிதியாக என்னை தேர்வு செய்திருக்கிறீர்கள். அதே போன்றுதான் கடந்த நகரசபை தேர்தலிலே மிக பெரும்பான்மையான காத்தாங்குடி மக்கள் வாக்களித்து காத்தாங்குடி நகர சபையினுடைய 10 வட்டாரத்தை வெற்றி பெற்றதோடு மேலதிகமாக ஒரு உறுப்பினரையும் எங்களுக்கு வெற்றி பெற தந்து 11 உறுப்பினர் உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்போடு அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின் பிரகாரம் நாம் இந்த ஆட்சியை அமைத்திருக்கிறோம். ஆகவே எங்களுடைய காத்தாங்குடி நகர முதல்வர் அல்ஹாஜ் கௌரவ மாஸ்பர் ஜேபி தலைமையிலே நகரசபை அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கும் அந்த நகரசபைக்கும் முழு மக்களும் காத்தாங்குடியை திட்டமிட்டு அபிவிருத்தி செய்வதற்கான அதிகாரத்தையும் அங்கீகாரத்தை நீங்கள் வழங்கி இருக்கிறீர்கள். அதே போன்றுதான் காத்தாங்குடியிலே இருக்கின்ற மிக பெரும்பான்மையான மக்கள் எனக்கு அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் தந்து இந்த மண்ணை கட்டி எழுப்புங்கள் என்ற பூரண ஒத்துழைப்பு
பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இவ்வாறான சூழ்நிலைகளிலே உங்களுக்கு தெரியும் என்று காத்தாங்குடியை நோக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் நமதுக்கு மண்ணுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஏப்ரல் மாத விடுமுறையின் போது கிட்டத்தட்ட 3-4 நாட்களுக்குள்ளேயே காத்தாங்குடியிலே கிட்டத்தட்ட அல்-அக்ஸா பள்ளிவாசலை 1 லட்சத்துக்கு மேற்பட்ட சகோதரர்கள் பார்வையிட்டிருக்கிறார்கள். காத்தாங்குடி நூதன சாலை மாத்திரம் 70,000க்கு மேற்பட்ட பார்வையிட்டு அங்கே டிக்கெட் பெற்று பார்வையிட்டிருக்கிறார்கள். இது காத்தாங்குடியிலே கிடைத்திருக்கின்ற மாஷா அல்லாஹ் கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இது நாம் பொருளாதாரத்திலே முன்னேறி இருக்கிறோம், கல்வியிலே முன்னேற வேண்டும் என்று இரவு பகலாக நான் பாடுபட்டேன். என்னுடைய கால நேரங்களில் அதிக நேரத்தை நான் செலவு செய்வது கல்வியிலே முன்னேற்றம் அடைவதற்காகத்தான். பல்வேறுபட்ட சவால்கள் இலங்கையில எந்த ஒரு கோட்டத்திலும் இல்லாத அளவு கட்டிடங்கள், பௌதிக வளங்கள், வசதிகள், ஆசிரியர் வளங்கள், எல்லா வசதிகளையும் எல்லா பாடசாலைகளிலுமே நாம் செய்து கொடுத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா துறைகளிலும் பொருளாதாரத்திலே முன்னேற்றம் அடைய வேண்டும், கல்வித்துறையிலே முன்னேற்றம் அடைய வேண்டும், கலாச்சார துறைகளிலே முன்னேற்றம் அடைய வேண்டும், எங்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும், உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஷரியாவின் அடிப்படையிலே நமது மண் வாழ வேண்டும் என்று எல்லா துறைகளிலுமே நமது மண்ணை கட்டி எழுப்புவதிலே எங்களுடைய முழு பங்களிப்பை நாங்கள் உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம். அந்த சூழ்நிலைகளில் தான் காத்தாங்குடிக்கு வருகின்ற மக்களுடைய அடிப்படை வசதிகளை செய்ய வேண்டிய கடமை காத்தாங்குடி நகர சபைக்கு இருக்கிறது. அவர்களுக்கு தேவையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. மக்களுக்கு வருகின்ற வாகனங்களுடைய பார்க்கிங் வசதி, அவர்களுக்கு தேவையான சாப்பாடு வசதி, அவர்கள் ஓய்வு நேரங்களை கழிப்பதற்கான பொழுதுபோக்கு வசதிகள், அவர்களுடைய தங்குமிட வசதிகள் நாங்கள் இப்பொழுது அவற்றை திட்டமிட்டு இரவு பகலாக திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த 26ஆம் ஆண்டிலும் 2027ஆம் ஆண்டிலும் அதிகபட்ச அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வதற்கு இந்த நாட்டு அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடனும் சர்வதேச சமூகத்தினுடைய ஒத்துழைப்புடனும் இந்த மண்ணிலே மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்களை கடந்த 1 மாத காலமாக இரவு பகலாக காத்தாங்குடி நகரசபை அவர்களுடைய திட்டமிடல் குழு உறுப்பினர்கள், அதேபோல் நான் என்னுடைய காரியாலயம், என்னுடைய உத்தியோகத்தர்கள் இரவு பகலாக நாங்கள் இந்த வெயில் காலங்களிலும் ஒவ்வொரு இடமாக போய் பார்வையிட்டு அந்த பணிகளை நாங்கள் இப்பொழுது மேற்கொண்டு வருகிறோம். அந்த சூழ்நிலைகளிலே தான் காத்தாங்குடி கடற்கரை வீதியிலே வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை லீவு நாட்களில் கூட நமது ஊர் மக்கள் கூட பயணிக்க முடியாத அளவு மிக வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதனை தடுப்பதற்காகத்தான் நாங்கள் ஒரு திட்டமிடலை செய்து காத்தாங்குடி நகர சபை கடற்கரை வீதியிலே இருக்கின்ற மத்திய மகா வித்தியாலயத்துக்கு முன்னால் இருக்கின்ற அந்த சுவரை, நுழைவாயிலை அல்ல சுவரை, உள்ளே அந்த சுவரை எடுத்து கட்டுகின்ற போது கடற்கரை வீதியில் இருக்கின்ற வாகன நெரிசலை தடுத்து அந்த பார்க்கிங் வசதிகளை செய்வதன் மூலம் இந்த வாகன நெரிசலை தடுக்க முடியுமா, பல்வேறுபட்ட பிரச்சனைகளை பற்றி நாங்கள் அலசி ஆராய்ந்தோம். ஏனென்றால் காத்தாங்குடி மத்திய கல்லூரி என்பது என்னுடைய கண்கள் போன்ற விஷயம். நான் படித்த ஒரு பாடசாலை. இந்த பாடசாலையை கட்டி எழுப்ப என்பது நாம் மிக அதிக அக்கறை கொண்டிருக்கிறோம். 89ஆம் ஆண்டுக்கு பிறகு என்னை தவிர வேறு எந்த ஒரு அரசியல்வாதியும் அந்த பாடசாலையிலே குறிப்பிடத்தக்க அளவு பணிகளை செய்யவில்லை என்பதை நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அந்த பாடசாலை இருக்கின்ற கட்டிடங்கள், அங்கே இருக்கின்ற விளையாட்டு மைதானம், பேட்மிண்டன் கோர்ட், லேப், லைப்ரரி, தொழில்நுட்ப கூடங்கள், ஹாஸ்டல் பில்டிங் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இவை எல்லா உள் வீதிகள் என்று அல்ஹம்துலில்லாஹ் அந்த பாடசாலை கட்டி எழுப்பதிலும் 90ஆம் ஆண்டு இங்கு யுத்த காலம் ஏற்பட்ட போது இங்கிருந்த தமிழ் ஆசிரியர்கள் அந்த சூழ்நிலைகளிலே வர முடியாத போது பாடசாலைகள் விழுந்து விடாமல் பாதுகாப்பதில் இரவு பகலாக நாங்களும் எங்களுடைய அதிபர்களும், அதிபர் சங்கங்களும், கல்வி பணிப்பாளர்களும் எல்லோரும் ஒன்றுபட்டு நாங்கள் அவற்றை செய்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இதிலே ஒரு 400 மீட்டர் ஓடு பாதையை கொண்ட ஒரு விளையாட்டு மைதானம் அமைக்க வேண்டும் என்று நாங்கள் யோசித்து அதற்கான ஒரு மாஸ்டர் பிளானையும் தயாரித்து அதிலே அதுக்கு தேவையான ஸ்விம்மிங் பூல், ஃபுட்பால், வாலிபால், பாஸ்கெட் பால், பேட்மிண்டன் என்று பல மைதானங்கள் அதில் அமைக்கப்பட்டு மெயின் ஸ்டேடியம் ஒன்றை அமைத்து 400 மீட்டர் நீளமான ஓடுபாதையையும் அமைத்து அதற்கு அப்பால் சுவருக்குள்ளே 4 பெவிலியன், பொதுமக்கள் பார்க்கின்ற பெவிலியனையும் அமைத்தும் சுவர் வரை வெற்றி காணியாகவே இருக்கிறது. ஆகவே இந்த 400 மீட்டர் விளையாட்டு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பது நாங்கள் கவனமாக இருந்தோம். முதலாவது பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை, வேறு ஏதாவது சூழலிலே ஏற்படுமா என்பதை பார்ப்பதற்காக நாங்கள் ஸ்ரீலங்கா டூரிஸ்ட் போர்டோடு நாங்கள் தொடர்பு கொண்டு அந்த டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் போர்டு 2 பொறியியலாளர்களையும், ஒரு பணிப்பாளரையும் ஒரு பொறியியலாளர்களையும் மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர்களை நியமித்து அவர்கள் வந்து அவர்கள் சில ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். அந்த ஆய்வுகளின் அடிப்படையிலும் எந்த ஒரு சூழலுக்கும் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் இந்த பார்க்கிங் வசதி அமைவதும் பாடசாலைக்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட போவதில்லை. ஏனென்றால் கொழும்பு ஏனைய நாடு முழுவதும் இருக்கின்ற எல்லா பாடசாலைகளிலுமே பாடசாலைகளுடைய சுவருக்கு முன்னால் தான்
எல்லா வாகனங்களையும் பார்க் பண்ற வசதி இருக்கிறது. கொழும்பில் நாங்கள் போனால் எல்லா ராயல் காலேஜ் பண்டார் நாயக்க டிஎஸ்என் நாயக்க பாடசாலைக்கு முன்னால் போனால் பாடசாலைக்கு முன்னால் தான் எல்லா நூற்றுக்கணக்கான பஸ் வண்டிகள், பாடசாலை வாகனங்கள் எல்லாம் பார்க் பண்ணியிருப்பார். அவை எந்த ஒரு வேறு பிரச்சனைகளிலிருந்து ஏற்பட போவதில்லை. அவை மிக தெளிவான ஒரு அறிக்கை ஒன்றையும் அவர்கள் தந்தார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் அதற்கான ஒரு சுற்றுமதில் ஒன்றை கட்டுவதற்கான ஒரு வரைபடத்தை அமைந்து, அதுவும் ஒரு ஆர்கிடெக்சரலி காத்தாங்குடி அழகை இன்னும் ஒரு கட்டம் உயர்த்துகின்ற, அந்தஸ்தையும் கௌரவத்தை உயர்த்துகின்ற கிட்டத்தட்ட 130 மில்லியன் 13 கோடி ரூபாய் செலவிலே மிகவும் அழகான ஒரு சுவரையும் சுற்றுமதிலையும் அதற்கு கட்டுவதற்கு தீர்மானித்து சில முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அந்த சூழ்நிலைகள் தான் சில சகோதரர்கள் இதுவரை என்னோடு தொடர்பாக யாரும் பேசவும் இல்லை, அல்லது காத்தாங்குடி நகர சபை கௌரவ தவிசாளரோட உறுப்பினரோடு இதுவரை பேசவும் இல்லை. கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு ஒரு துண்டு பிரசுரையும் என்னால் பார்க்க கிடைத்தது. அந்த துண்டு பிரசுரத்திலே தனிப்பட்ட ஒரு சிலரது தேவைகளுக்காக சுற்றுமதிலை அமைக்கின்றோம் என்று சொன்னார்கள். இந்த சுற்றுமதிலை அமைப்பதிலே நான் இது அமைக்கப்பட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அதே போன்று காத்தாங்குடியினுடைய நகர சபை கௌரவ தவிசாளர் உறுப்பினர்களும் காத்தாங்குடியினுடைய புதிய த மாஸ்டர் பிளான் காத்தாங்குடி திட்டத்தின்படி காத்தாங்குடைய போக்குவரத்து நிலைமைகளை சீர் செய்வதற்காக இந்த சுற்றுமதில் அகட்டி அமைக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஆகவே எனக்கு தனிப்பட்ட முறையிலே எந்த ஒரு தேவையும் கிடையாது. காத்தாங்குடியிலே செய்திருக்கின்ற எந்த ஒரு அபிவிருத்தி பணியிலும் எனக்கு தனிப்பட்ட முறையிலே எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆகவே நான் அப்படி தனிப்பட்ட முறையில் சிந்திப்பதும் இல்லை, அப்படியான ஒரு தேவையும் எனக்கு கிடையாது. என்னுடைய நோக்கமெல்லாம் காத்தாங்குடி கட்டி எழுப்பப்பட வேண்டும், உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும், இந்த மண் நீங்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதை தவிர எந்த எண்ணமும் கிடையாது. அதே போன்றுதான் காத்தாங்குடி நகர சபையும் தனிப்பட்ட எந்த ஒரு தேவையும் கிடையாது. சேர்மனுக்கு எந்த தேவையும் கிடையாது, உடைக்கின்ற எந்த தேவை அவருக்கு கிடையாது. ஆகவே சமூக நலன்கிறது நாங்கள் இந்த பணிகளை செய்கின்ற போது தயவு செய்து இதனை மக்கள் மத்தியிலே உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்லி மக்களை குழப்படிப்பதற்கு முனைகின்றார்கள். சில சகோதரர்கள் அந்த மதிலுக்கு வர்ணம் பூசி பெயிண்ட் அடித்து விட்டால் இதனை நாங்கள் சுவரை உடைக்க முடியாது என்று சிந்திக்கின்ற அந்த அறிவு சமூகம்தான் பாடசாலையை பாதுகாக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே எதற்காக இன்று இவ்வாறான மக்கள் மத்தியிலே பொய்யான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்ற குழுவினருக்கு தலைமை தாங்குகின்றவருக்கு கடந்த தேர்தலிலே நான் ஒரு டிக்கெட்டை கொடுத்திருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆகவே இப்படி சொந்த காரணங்களுக்காக, சொந்த தேவைகளுக்காக, அரசியல் காரணங்களுக்காக அல்லது எங்களுடைய அபிவிருத்தி பணிகள் இடம்பெறக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு செயற்படுகின்ற இந்த சதி முயற்சிகளுக்கு நீங்கள் யாரும் எந்த வகையிலும் ஒத்துழைப்புகளை வழங்கக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும், இந்த மண்ணை அபிவிருத்தி செய்ய வேண்டும், இந்த மண்ணிலே எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது. மகாவித்யாலயத்தினுடைய 400 மீட்டர் மைதானத்துக்கான பணிகளை நாங்கள் முன்னெடுப்போம், பாடசாலையை நாங்கள் முன்னெடுத்து செய்வோம், அபிவிருத்தி செய்வோம். இந்த அரசாங்கத்தோடு, ஜனாதிபதியோடு, அரசாங்கத்தோடு நாங்கள் நெருக்கமாக இருக்கின்றோம். நல்ல விடயங்களுக்கு அரசாங்கத்தை நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே அரசாங்கத்தின் ஒத்துழைப்போடு, ஏனைய சமூகங்களின் ஒத்துழைப்போடு நாங்கள் இந்த பணிகளை திட்டமிட்டிருக்கிறோம். ஆகவே இந்த சிறிய ஒரு கூட்டம் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நாங்கள் யாராவது தொடர்பில் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்க நாங்கள் மௌனமாக இருந்தால் நாம் எதிர்பார்க்கின்ற எந்த ஒரு வேலை திட்டத்தையும் இந்த 2 ஆண்டுகளிலே நாங்கள் செய்ய முடியாமல் போய்விடும். ஆகவே இன்ஷா அல்லாஹ் சட்டப்படி, சட்டத்தின் பிரகாரம் காத்தாங்குடி நகர சபை தங்களுடைய பணியை செய்வார்கள். சட்டத்தின் பிரகாரம் இந்த மண்ணை கட்டி எழுப்பதற்கான முழு ஒத்துழைப்பையும், பொருளாதார வசதிகளையும், நிதி வளங்களையும் அரசாங்கத்திடத்தில் நாங்கள் பெற்றுக் கொடுத்து அரசாங்கத்தின் ஒத்துழைப்போடு கட்டியெழுப்பதற்கான பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். நீங்கள் எல்லோரும் எங்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும். இவ்வாறான உண்மைக்கு புறம்பான இந்த செயற்பாடுகளுக்கு நீங்கள் யாரும் துணை போகக்கூடாது என்பதை மிக தெளிவாக உங்கள் மத்தியிலே சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வஸ்ஸலாம்.